எவ்வாறு வலிமையாக வைத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றியும் இன்றைக்கு நம்மிடையே டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. வணக்கம் நேயர்களே. இன்று இதய நோயாளிகள், அதாவது மாரடைப்பு போன்ற இதய நோய் வந்தவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் தரேன். இது முக்கியமாக பின்பற்றினீர்களேயானால் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஸோ முதல்ல இந்த படத்தை பாருங்கள். உங்களுடைய எல்லா மருத்துவ பரிசோதனைகளையும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹார்ட் அட்டாக் இல்லை ஹை பிபி, டயபெட்டிஸ் இந்த மாதிரியான வியாதிகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வருடம் அல்லது சில குறிப்பிட்ட கால இடைவேளைக்கு பிறகு சில பரிசோதனைகள், செக்கப், அதாவது டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணுறது, ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான தருணங்களில் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, அவர்களுடைய மருந்து சீட்டை கொடுத்திருப்பார்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபைல் பண்ணி ரொம்ப ஒரு பத்திரமான இடத்தில் வைக்க வேண்டும். சில சமயம் இது நார்மல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் கூட, ஸோ எதுவும் ப்ராப்ளம் இல்லைனாலும் இப்போ அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னாலுமே அந்த டெஸ்ட் கூட நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஃபைலில் வைக்கணும். எதுக்கு இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தருணத்தில் எல்லா ஹிஸ்ட்ரி, உங்களுடைய பழைய ட்ரீட்மெண்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது மருந்து மாத்திரைகள் என்னெல்லாம் எடுத்திருக்கீங்க, இல்லை இது வரைக்கும் என்ன பரிசோதனைகள் பண்ணி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, இப்போ எப்படி அதிலிருந்து இந்த தடவை மாறி இருக்குது, ஏதாவது மாற்றம் இருக்கின்றதா இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு வேணும். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான சான்றிதழ் அப்படின்னு சொல்லணுன்னா உங்களுடைய மெடிக்கல் ஃபைல்ஸ். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றி ஒரு நல்ல முறையில் பாதுகாப்பாக தான் வைக்க வேண்டும். அதையும் தவிர நீங்கள் சில விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் பாருங்கள், க்ரானிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த நாள்பட்ட வியாதிகள், இதய நோய்கள், நம்ம சொன்ன மாதிரி இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்மந்தப்பட்டது இல்லையா, பக்கவாதம், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ், இதெல்லாமே க்ரானிக்காக இப்போது நிறைய நபர்களில் பார்க்குறோம். ஸோ அப்படி அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே, அதாவது காய்ச்சலோ இல்லை இருமல், சளி, இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். பட் இதையுமே நம்ம நல்ல ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் மருந்து எடுக்க வேண்டும். செல்ஃப் ட்ரீட்மெண்ட், நாமவே மருந்து எடுத்துக்கொள்வதோ இல்லை ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தப்போ இந்த மாத்திரை தான் எடுத்தாங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு வயிற்று வலி, ஒரு தலைவலி, இதற்கு கூட நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி முடிந்த அளவுக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏற்கனவே ஒரு மருந்து சீட்டை பின்பற்றி வருகிறீர்களே ஆனால் அதை கையில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு புதுசாக ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்க, இல்லை நீங்கள் எப்பயுமே போகிற மருத்துவர் இல்லை, அன்றைக்கி இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க, ஸோ அந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் என்ன மருந்து எடுத்துக்கிறீங்கன்னு ஒன்று நீங்கள் ஞாபகத்தில் வைத்து சொல்லலாம். ஆனால் அதையும் மீறி டெஃபினட்டாக இந்தந்த மருந்து இந்தந்த டோஸில் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் உங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ நீங்கள் அந்த மருந்து சீட்டை முடிந்த அளவு கையில் வைத்திருக்க வேண்டும். அதுக்கும் மேலே முக்கியமாக அந்த உங்களுடைய அந்த உடல் நலம், இப்போ அந்த காய்ச்சலோ இல்லை அந்த வயிற்று வலியோ அந்த சிறிய காலத்தில் ஒரு 2-3 நாட்களில் சரியாகவில்லை என்றால் உடனே மருத்துவமனைக்கு, நல்ல ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். ஏனெனில் இவை எல்லாமே உங்களுடைய அந்த இதய கோளாறையோ உங்களுடைய சிறுநீரக கோளாறையோ மேலும் பாதிப்பு அடைய வைக்கக்கூடிய சில தருணங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய யூஸ்வலாக நீங்கள் செல்லக்கூடிய மருத்துவரிடம் கேட்டுவிட்டு அவருடைய ஆலோசனைப்படி, இல்லை அவங்களால ரீச் பண்ண முடியல, உங்களுக்கு லேட்டான டைம்லேயோ இல்லை நைட்லேயோ அந்த மாதிரிலாம் அது சந்தேகம் வந்தது, அதிகமான காய்ச்சல் வந்து விட்டது, இல்லை வேறு சில மாற்றங்கள் உடல்நிலையில் ஏற்பட்டு விட்டது என்றால் உடனடியாக ஒரு நல்ல மருத்துவமனை, அருகில் உள்ள மருத்துவமனையில் போய் உங்களுடைய
ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லி அட்மிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது நான் இன்னைக்கு விளக்கி சொல்ல போகிறது உங்கள் உடல் நலத்தில் ஒரு நீங்களும் பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமேனால் இந்த உடல் நல குறிப்பேடு, அதாவது நம்ம சொல்கிறது வந்து சிம்டம் சார்ட் இல்லை மெடிக்கல் டயரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு குறிப்பேடை நீங்கள் அனைவருமே ஃபாலோ பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ ஒரு உதாரணத்திற்கு ஒரு சர்க்கரை வியாதி வந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு 40 வயது ஆணோ பெண்ணோ. ஸோ அவர்கள் ஒரு சின்ன ஒரு குறிப்பேடை தொடங்க வேண்டும். அதில் அடுத்தடுத்த பரிசோதனைகளில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளோ உள்ளது. ஸோ 2 விதமாக அந்த இரத்த சர்க்கரை அளவை பார்ப்போம். ஒன்று வந்து ஃபாஸ்டிங், அதாவது வெறும் வயிற்றில் காலையில் போய் அந்த டெஸ்ட்டை பண்ணுறது. அடுத்தது உணவு, அதாவது காலை உணவு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலைமையில் ரத்தத்தில் சர்க்கரை எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இதையும் தவிர்த்து HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து ஒரு 3-4 மாதங்கள் அந்த கால இடைவேளையில் உங்களுடைய இரத்தத்தில் இருந்த சர்க்கரை அளவு சரியாக உள்ளதா, சீராக உள்ளதா, அதிகமாக உள்ளதா அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனை. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்டுடைய மெஷர்மெண்ட்ஸ் பரிசோதனைகளை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக இரத்த அழுத்தம் ஒவ்வொரு முறையும் பரிசோதிப்பார்கள். உங்களுடைய மருத்துவரோ இல்லை நீங்கள் செல்லக்கூடிய அந்த லேப்லேயோ அந்த இரத்த அழுத்தத்தையும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். ஸோ பிபி யூஸ்வலாக நார்மலாக 120/80 இதுதான் நார்மல் ஹெல்த்தி அடல்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம். இது 120/80 இருக்கா, அதோட கம்மியாக இருக்கா? அதோட கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உயர் இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான இரத்த அழுத்தத்தை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். உடல் எடை, இது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். உடல் எடை மாறுகிறதா, குறையவும் வாய்ப்புண்டு, அதிகமாகவும் வாய்ப்புண்டு. முக்கியமாக இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவர்கள், டயபெட்டிஸ் இருக்கிறவர்கள் உடல் எடையை குறைத்தால் அந்த சுகர் கண்ட்ரோல் இன்னும் ரொம்ப அதிகமாக நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். வியாதியின் தாக்கமும் குறைந்துவிடும். ஸோ உடல் எடையை நாம் கண்காணித்து கொள்ள வேண்டும். அதற்காக சில வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்யும் பொழுது அந்த உடல் எடை குறைகிறதா. வாரம் ஒரு முறை பார்த்தால் போதும். வீட்டில் முடிந்தால் பாருங்கள், இல்லை லேபில் முடிந்தால் உடல் எடையை செக் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. பாதங்களை, உங்களுடைய பாதங்களை சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் தினந்தோறுமே ஒரு செக்கப் பண்ணணும். விஷுவலாக பாருங்கள், நீங்களே உங்கள் பாதங்களை 2 பாதங்களையும் செக் பண்ணி ஏதாவது புண்ணு இருக்கா, ஏதாவது அன்யூஷுவலாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, முன்னாடி இருந்த மாதிரி உங்களுடைய அந்த பாதத்தின் அந்த இதோ ஸ்கின் வேறு மாதிரி இருந்ததுன்னா அதை நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய அடுத்த ஃபாலோஅப் மருத்துவ செக்கப் அப்போ நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் எதுவும் புண் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் இல்லை டாக்டரை பார்த்து அதற்கான மருந்துகள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தது பசியின் தன்மை, தாகத்தின் தன்மை, இதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? ஏதோ நம்மளுடைய பசியின் தன்மையும் தாகத்தின் தன்மையும் உடலில் இருக்கிற அந்த இரத்த சுகர் அளவுக்கு ஏற்றவாறு ஏறும் குறையும். ஸோ அதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இன்சுலின் போன்ற ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹைப்போகிளைசீமியா, அதாவது இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையவும் வாய்ப்புண்டு, அதாவது அபாய அளவில் குறைவும் வாய்ப்புண்டு, ஹைப்போ அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நாம் தடுக்க முடியும். சில அறிகுறிகளை வைத்து அதை நாம் முன்கூட்டியே கண்டுபிடித்து தீர்வு காண முடியும். உடல்நிலையில் மாற்றம் பற்றி முதலியே சொன்னேன். ஏதாவது காய்ச்சலோ சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனோ வந்தால் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக மாத்திரைகளில் ஏதாவது மாற்றம் இருந்தால் உங்களுடைய மருத்துவர் சொல்லியிருக்கலாம், இல்லை உங்களுடைய இன்சுலின் ஊசி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதோடைய அளவை டோஸை குறைக்க சொல்லியிருக்கலாம், கூட்ட சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சிகிச்சையில் இருக்கக்கூடிய மாற்றங்களையும் கண்டிப்பாக நீங்கள் குறித்து வைக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு நபருக்கு சில வேறுபட்ட அறிகுறிகளும் இருக்கலாம். அவர்கள் எல்லாத்தையுமே சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் கண்டிப்பாக அந்த உடல் நல குறிப்பேட்டில் குறித்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மருத்துவரிடம், டயபெட்டாலஜிஸ்டோ இல்லை மெடிக்கல் டாக்டர் யாராக இருந்தாலும் அதை காட்டி அவர்கள் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி கார்டியாக் வெல்னஸ் இன்ஸ்டிடியூட் எங்களுடைய மையத்திலும் நாங்கள்
அடிக்கடி வந்து இதே நல கருத்தரங்கங்கள், டயபெட்டிஸ் உடையவர்கள், ஹை பிபி இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாமே வந்து கலந்துக்கிட்டு இந்த ஒர்க் ஷாப்ஸில் பங்கு பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ என்ன மாதிரி வாழ்க்கை முறை என்னெல்லாம் பண்ணலாம், சில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு எப்படி அவங்க அந்த வியாதியிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, படத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த கருத்தரங்கத்தை பற்றியும் சில தகவல்கள் குறித்திருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு இன்னும் மேலும் தகவல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த தொலைபேசி எண்ணில் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த கருத்தரங்கத்திலிருந்து பயன் பெறலாம். நன்றி. சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நல்லவை எவை, தீயவை எவை என்பதை நாம் எப்படி பிரித்தறிய வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாட்டுச் சந்தைகளுக்கு விதிக்கப்பட்ட தடை என்பதாகும். இது பல்வேறு கோணங்களில் இந்த பிரச்சனை அணுகப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. முக்கியமாக இது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, உணவு பழக்க வழக்கங்கள் இவற்றின் மீது விழுந்த ஒரு அடியாக பார்க்கப்படுகிறது. இதை எதிர்த்து கடுமையான எதிர்குரல்கள் இந்தியா முழுக்க ஒலிக்கின்றன. முக்கியமாக தமிழகத்தில் ஆங்காங்கே இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க பல்வேறு குழுக்கள், பல்வேறு விதமான சிந்தனை சார்ந்த அமைப்புகள் கூட கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றன. முக்கியமாக உணவு பழக்க வழக்கம் என்பது ஒருவருடைய அடிப்படை உரிமை. அந்த உரிமைகள் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதுதான் இதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் இந்த உணவு பழக்க வழக்கம் சார்ந்த உரிமைகள் மட்டும்தான் இதற்கு பின்னால் இருக்கிறதா, அல்லது இதை தாண்டி பல்வேறு விதமான சதித்திட்டங்கள், முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதா என்பதை நாம் ஆழமாக ஆராய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்தியா முழுக்க கடந்த சில ஆண்டுகளாக ஒரு போக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், சிறு சந்தைகளை அழித்து பெரிய சந்தையிடம் ஒப்படைப்பது, அல்லது சிறு சந்தைகளை வீழ்ச்சியடைய வைத்து அந்த இடத்தில் பெரிய சந்தைகளை கொண்டு வருவது. இது பல்வேறு விதங்களில் நடந்து வந்திருக்கிறது. முக்கியமாக சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது பற்றிய பிரச்சனை வந்தபோது கூட மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சைகள் எழுந்தன. என்றால் அது நேரடியாக சிறு வர்த்தகர்களை, வணிகர்களை பாதிக்கும் என்கிற அடிப்படையில். பின்னர் பல்வேறு விதமான தடைகளை தாண்டி பல்வேறு விதிமுறைகளுடன் மாநில அரசினுடைய ஒப்புதல் இருந்தால் மட்டுமே அமுல்படுத்துவோம் என்பது போன்ற விஷயங்களுடன் அது ஏற்கப்பட்டது. இன்றைக்கு நாம் அதனுடைய விளைவுகளை மிக நேரடியாக நாம் பார்க்கிறோம். பெரிய நகரங்களில் இருந்து வந்த மால்கள், ஷாப்பிங் மால்கள் போன்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான வணிக வளாகங்கள் எல்லாம் இப்பொழுது சிறு நகரங்களிலும் திறக்கப்படுகின்றன. இதை வெளிப்படையாக பார்க்கப்படுகிறது. அதே போல் செயின் நெட்வொர்க், செயின் ஸ்டோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வலைப்பின்னல் அமைப்பிலான பல்வேறு விதமான ஒரு விற்பனை அங்காடிகள் இப்பொழுது நாடு முழுக்க துவக்கப்படுகின்றன. அதற்கேற்ப ஸ்மார்ட் சிட்டிஸ் போன்ற திட்டங்களும் கூட வரையறுக்கப்படுகின்றன. இதோடு மட்டும் இருப்பதில்லை. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ், இப்படி பல்வேறு விதமான திரையரங்குகளை உருவாக்குவது, இதெல்லாம் இப்படி ஒரு தொடர்ச்சியாக நமக்கு நடந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இதனுடைய ஒரு அடுத்த கட்டமான ஒரு செயல்பாடு தான் இந்த மாட்டுச்சந்தைகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடை என்பது. இதில் 2 விதமான செய்திகள் இதில் ஒளிந்திருக்கின்றன. முதலாவதாக, மக்களுடைய நேரடியான இந்த எளிய இறைச்சி வர்த்தகத்தை தடை செய்வது. ஏனென்றால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய, உழைக்கும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிக புரதச்சத்துள்ள விலை மலிவான உணவே மாட்டிறைச்சி தான். அப்படி இருக்கிற போது அதை நீங்கள் தடை செய்வதன் மூலமாக நேரடியாக மக்களுடைய உணவு உரிமையின் மீது மட்டுமல்ல, அவருடைய வாழ்வுரிமையின் மீதும் ஒரு தாக்குதலை நீங்கள் தொடுக்கிறீர்கள். ஆனால் இது அதோடு மட்டுமல்ல, எதற்காக இது செய்யப்படுகிறது? உதாரணமாக, மாட்டுச்சந்தை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக கட்டமைப்பு. தமிழ்நாட்டிலேயே ஏராளமான மாட்டுச்சந்தைகள் இருக்கின்றன, இந்தியா முழுக்க இருக்கின்றன. ஒரு மாதத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாட்டுச்சந்தையில் மட்டும் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெறுகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. விவசாயிகள் ஏன் மாடுகளை விற்கிறார்கள்? ஒரு விவசாயி என்பவர் மாடுகளை அவர் தன்னுடைய உயிரினும் மேலாக கருதக்கூடிய ஒருவர். ஆனால் அவர் ஏன் இறைச்சிக்காக மாடுகளை விற்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது மிக முதன்மையான ஒரு விஷயம் அதிலே இருக்கிறது. அது என்னவென்றால், முதலாவதாக, ஒரு மாடுகள் என்பது விவசாய உற்பத்தி பொருளுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு விவசாயம் பெருமளவுக்கு நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. பால் உற்பத்திகளும் கூட தொடர்ச்சியாக
பல்வேறு விதமான நெருக்கடிகளை விவசாயிகள் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்பது உள்ளிட்ட பல பிரச்சனைகள். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த காலத்தில் பால் உற்பத்தி என்பது எளிமையான ஒன்றாக இருந்தது. அதாவது விவசாய நிலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வைக்கோல் போன்ற தீவனங்கள் அல்லது புறம்போக்கு நிலங்கள் இருக்கக்கூடிய புல்வெளிகள் இவற்றையெல்லாம் மேய்ந்து விட்டு மாடுகள் வீட்டிற்கு வந்துவிடும். மாடுகளை வளர்ப்பதற்கென்று தனிப்பட்ட பெரிய செலவுகள் எதுவும் கிடையாது. ஆனால் இப்பொழுது விவசாயம் பொய்த்து போய்விட்ட பிறகு மாட்டிற்கான தீவனங்கள் என்பது அரிதாகிவிட்டது. அவற்றை விலை கொடுத்துத்தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்பது. ஆக பால் உற்பத்தியின் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய்க்கும் மாட்டுத் தீவனங்களினுடைய விலைக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு பெருமளவிற்கு அந்த செலவினங்கள் அதிகரித்து விட்டதால் மாடுகளை தொடர்ச்சியாக, அதுவும் பயனற்ற மாடுகளை வைத்து பராமரிப்பது என்பது ஒரு விவசாயிக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த மாடுகளை அடிமாட்டுக்கு விற்றுவிட்டு அல்லது இறைச்சிக்காக விற்றுவிட்டு அந்த பணத்தில் அவர் புதிய கன்றுகளை வாங்குகிறார். புதிய ஒரு பயன் தரக்கூடிய, பால் கறக்கக்கூடிய, விவசாயத்தில் பயன்படக்கூடிய கன்றுகளை வாங்குகிறார். இன்னொன்று, முன்னால் நீங்கள் உழவு மாடுகள் என்பது, உழவு மாடுகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு உழவு சார்ந்த வேலைகளுக்கு மாடுகள் அனுப்பப்படுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நிறைய டிராக்டர்கள் வந்து விட்டதனால் உழவு மாடுகளுக்காகவும் அவற்றை அனுப்ப முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் எந்த பொருளாதார பலனும் இல்லாத மாடுகளை எப்படி வளர்ப்பது? இந்த நிலையில் தான் இறைச்சிக்காக விற்கிறார்கள். விற்பவர்கள் மாட்டு இனத்தை அழியச் செய்யவில்லை, மீண்டும் மீண்டும் கன்றுகளில் தான் அவற்றை முதலீடு செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த மாட்டுச் சந்தைகளை தடை செய்துவிட்டால் என்ன நடக்கும்? இங்கு இறைச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடிய பெரிய நிறுவனங்களிடம்தான் உங்கள் மாடுகளை விற்க வேண்டியிருக்கும். அதே போல் வெளிநாடுகளில் இறைச்சியை ஏராளமாக உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இங்கே சில்லறை வர்த்தகத்தில் ஏற்கனவே நுழைந்து விட்டதால் அவர்கள் இறைச்சியை கொண்டு வந்து இங்கு விற்பார்கள். ஆக இதை சார்ந்து வாழக்கூடிய விவசாயிகள், உள்ளூர் கால்நடை வளர்ப்பவர்கள் முற்றாக அழிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் அழிக்கப்பட்டுவிடும். ஆக தன்னுடைய சொந்த குடிமக்களினுடைய ஒரு தொழிலை அழித்துவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள், அந்நிய நாட்டு நிறுவனங்களுடைய இறைச்சி விற்பனைக்கு கடை விதிப்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை ஒரு அரசு செய்திருக்கிறது என்றால் இதைவிட ஒரு மக்கள் விரோத அரசு எதுவும் இருக்க முடியுமா? நண்பர்களை சிந்திக்க வேண்டும். இது உணவு பழக்கத்திற்கு எதிரான தடை மட்டுமல்ல, மக்களுடைய பொருளாதார உரிமைகளுக்கு எதிரான தடை என்பதை மறந்துவிடக்கூடாது. உரத்த குரலில் எதிர்த்து நிற்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த துறையை பற்றி பல தகவல்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், தமிழ் பேராசிரியர், முனைவர் ப. பானுமதி. ஒரு எழுத்தாளராக, ஒரு படைப்பாளியாக இவங்களோட பயணம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியராக கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால பயணம் பள்ளிகள்லையும் சரி கல்லூரியிலும் சரி தொடர்ந்துட்டு இருந்திருக்கு. ஒரு ஆசிரியராக இவங்க மாணவர்களை உருவாக்கின விதம், ஒரு படைப்பாளியாக இவங்க உருவான விதம், இப்படி பல விஷயங்களை நம்ம இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு தமிழ் பேராசிரியராக, ஒரு எழுத்தாளராக, கவிஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லும்போது கவிதை, கட்டுரை, நாவல், சிறுகதை இப்படின்னு பல நிலைகளில் அவங்களோட பயணம் இருந்தாலும் இப்பயும் நீங்கள் பட்டிமன்றங்களில் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படின்னாலும் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பணி வந்து என்றைக்குமே இது ஒரு சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். பள்ளிகள்லேருந்து தொடங்கி இப்போ கல்லூரி பேராசிரியர் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு 25 ஆண்டு கால பயணம். ஒரு ஆசிரியராக எவ்வளோ மாணவர்களை உருவாக்கியிருப்பீங்க. இந்த பயணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு ஆசிரியர் அவங்களுக்கான ஒரு தகுதிகள் என்ன, ஒரு மாணவரை உருவாக்குற விதத்தில் ஒரு ஆசிரியரோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, இப்படி நிறைய விஷயங்களை பேசணும். எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, நான் இன்னும் கல்லூரிக்கே போகாமல் இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியராக என்னோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கேன், மேடை பேச்சாளராக இன்னைக்கும் என்னோட பயணம் நீண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் மேடம். புகழ் 3 எழுத்து, வாழ்வு 3 எழுத்து, அந்த வாழ்க்கைக்கு தேவையான பண்பு 3 எழுத்து, அந்த பண்பிலிருந்து பிறக்கக்கூடிய அன்பு 3 எழுத்து, அந்த அன்பிலிருந்து சுரக்கக்கூடிய காதல் 3 எழுத்து, அந்த காதலிலிருந்து விளைவிக்கும் வீரம் 3 எழுத்து, அந்த வீரன் செல்லுகின்ற களம் 3 எழுத்து, அந்த களத்தில் பெரும் வெற்றி 3 எழுத்து, அந்த வெற்றிக்கு நம்மை அழைக்கின்றார் அறிஞர் அண்ணா 3 எழுத்து என்று மேடையில் முழங்கிய எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய அந்த தொலைக்காட்சியில் கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சென்ற ஆண்டு இது வந்து ஒரே ஒரு உங்களுடைய அனுமதியோட சென்ற ஆண்டு நான் முத்தமிழ் அறிஞரை நேரில் சென்று என்னுடைய கவிதை படைப்புகளை எல்லாம் அவரிடம் கொடுத்து விட்டு ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்தேன். அப்போ என்னுடைய அவருக்கான ஒரு கவிதை ஒன்றும் எழுதி வைத்திருந்தேன். அதை மிக அழகாக படித்து விட்டு ரொம்ப அழகாக இருக்குது. குறிப்பாக என்னுடைய பெயருக்கு வந்து அவர் ஒரு விமர்சனத்தை சொன்னார். அழகான பேர் நீங்களாக வைத்து கொண்டதா என்றெல்லாம் கேட்டார். ஆதிரா முல்லை என்பது என்னுடைய புனை பெயர். அந்த சமீபத்தில் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கின்ற எங்களுடைய மேடை பேச்சுக்கூடிய ஆசான் முத்தமிழ் அறிஞரை பற்றி ஒரு சின்ன கவிதை 4 வரிகள் நான் படித்து விட்டு என்னுடைய சுய விமர்சனத்தை நான் சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். அஞ்சுக தாயின் மைந்தா ஐமுறை ஆட்சி கண்டாய், நஞ்சிடும் வைதீகத்தின் நரம்பினை அறுத்து சாய்த்தாய், கொஞ்சிடும் சங்கப்பாட்டை குப்பனும் கேட்க வைத்தாய், அஞ்சிடும் பெரியார் தொண்டின் அலையென பகையை தீர்த்தாய், அவர் புகழ் உலகு சேர்த்தாய், தென்னவர் பண்பாட்டுக்கு திருக்குறள் கோட்டம் கண்டாய், கண்ணகி சிலையை காட்டும் கடற்கரை சிலையை வைத்தாய், தண்டமிழ் தலைவா நீயும் தரை கடல் காலம் வாழ்க, திரைத்தமிழ் செழித்தது உன்னால், திருக்குறள் இனித்தது உன்னால், மறைத்தமிழ் மடிந்தது உன்னால், இளைஞனாய் இருந்த போதே ஹிந்தியை எதிர்த்தாய், மறுமலர்ச்சி வாரியம் அமைத்தாய், காட்டும் புலைஞரின் கடனை தீர்த்து புத்தொழில் வாழ்வு தந்தாய், கலைஞரை கருணா நீதி காத்திட்ட அறத்தின் பாலை ஆளவே மீண்டு வந்தாய், ஆளவே மீண்டு வந்தாய், ஆளவே மீண்டும் வந்தாய், அரியணை 6 உனக்கே, கோளது மாறிட்டாலும் கொள்கையில் மாறா வேந்தே, கோளது மாறிட்டாலும் கொள்கையில் மாறா வேந்தே, ஊழது பொய்த்திடாது உன் அரசாட்சி இனிமேல், ஊழது பொய்த்திடாது உன் அரசாட்சி இனிமேல், மீளவும் 100 ஆண்டு மிகை நலத்தோடு வாழ்வாய். இது கலைஞர் அவர்களுக்காக நான் எழுதிய கவிதை. அதை வந்து நான் படித்தும் காட்டியிருக்கிறேன். கடைசியில் இருக்கிறத மட்டும்தான் நான் இப்பொழுது சேர்த்திருக்கிறேன். அதில் நான் வந்து சற்றேறக்குறைய 25 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் இருக்கிறேன். முதல்ல வந்து என்னுடைய பயணம் வந்து பள்ளி ஆசிரியராகத்தான் தொடங்கியது. படிப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இல்லாத ஒரு குக்கிராமத்து பெண்மணி நான். ஒரு SSLC படித்து முடித்த உடனே எனக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 ஆண்டுகள் எதுவுமே இல்லாமல் குடும்பத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சின்ன கல்லூரியில் கிளரிக்கல் ஸ்டாஃபாக வேலைக்கு போய் சேரலான்னு சேர்ந்தபோது தான் நாமும் படிக்கலாம்னு தோன்றி அதுக்கப்புறமா டிகிரி பிலிட்டு, அதுக்கப்புறமா MA, அதுக்கப்புறம் MPhil, அதுக்கப்புறம் PhD, அதுக்கப்புறம் B.Ed என்று தொடர்ந்து நான் வந்து என்னுடைய படிப்பை வந்து விஸ்தாரமாக்கி கொண்டே வந்தேன். பள்ளிகளில் வந்து எனக்கு ரொம்ப மிக பிடித்த முதல்ல ஆசிரியர் பணி பிடிக்காம தான் போனேன். அது எப்பொழுதும் எல்லாருக்கும் அறிவுரை கூறிக்கொண்டே இருக்க வேண்டாமே என்பதனால. ஆனால் போனதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனநிலையை மாற்றிவிட்டார்கள். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப விருப்பத்தோடு இப்போ நான் அந்த பணியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் போது அதான் சொன்னீங்க, திருமணத்திற்கு பின்பு தான் 15 ஆண்டுகள் கழித்து தான் இந்த பயணம் அப்படி ஆரம்பமானது அப்படின்னு சொன்னீங்க. கவிதைகள், இந்த படைப்புலக பயணம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பமானது மேடம்? அது வந்து நான் பள்ளி ஆசிரியராக இருக்கும்போது அந்த வகுப்பு நேரம் போக அந்த ஃப்ரீ டைம்னு சொல்லுவோம்ல, அந்த நேரத்தில் என்ன செய்யலான்னு தோணும்போது எனக்கு நிறைய வாசிப்பு அப்போ தான் தொடங்கியது. நான் படிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாசிப்பு பயணம் வந்து தொடங்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ நிறைய வாசிக்கும் போது நாமும் அது படைப்பாளியாக ஆக வேண்டும். அப்போ முத்தமிழ் மன்றம்னு ஒன்று உண்டு. அதில் வந்து மாணவர்களுக்கு தேர்வு எழுத வைப்போம். அவர்கள் மாதந்தோறும் ஒரு இதழ் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் கவிதை எழுதி அனுப்ப ஆரம்பித்தேன். முதல் கவிதை நான் அந்த நித்தில குவியல் என்ற ஒரு இதழில் தான் எழுதி அனுப்பிச்சேன். திருவள்ளுவருடைய வாழ்த்து, அவரை பற்றி. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னுடைய பயணம் வந்து நிறைய கவிதைகள் எழுதினேன். அந்த கவிதைகளை நூலாக்கமும் நான் செய்தேன். அது ஒரு என்னுடைய எழுத்துக்கள் வந்து பத்திரிக்கையில் வரும்போது அந்த பிரிண்ட் மீடியாவில் அந்த நம்மளுடைய எழுத்தை பார்த்தோட ஒரு மகிழ்ச்சி வரும். அது எனக்கு ஊக்கமாக இருந்தது. தொடர்ந்து நான் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் உங்களுடைய கவிதை தொகுப்பு பற்றி சொல்லுங்கள். அதில் நீங்கள் முன்வைச்ச கருத்துக்கள், நீங்கள் பார்த்த எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதுக்கு கருவாக அமைஞ்சிச்சு? அது கவிதை அப்படி தொடங்கும் போது கூட வலைத்தளங்களில் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய முதல் கவிதை வலைத்தளத்தில் நான் போட்ட கவிதையே எனக்கு பரிசு பெற்று தந்தது. அது வந்து ஒரு கவிதை போட்டி. அப்போ தான் நான் கம்ப்யூட்டர்லாம் கற்றுக்கிறேன். அந்த துறையிலையும் நம்ம வந்தே ஆகணும் என்ற ஒரு எண்ணத்தோட. அப்போ முதல் மேலே வந்து ஓடிட்டு இருந்தது கவிதை போட்டின்னு. சரி, எதுவும் ஒன்று டைப் பண்ணி போட்டு வைக்கலாமே என்று சொல்லி ஒரு கவிதை எழுதி போட்டிருந்தேன்.
அதுக்கப்புறம் அந்த வலைத்தளத்தையும் நான் மறந்தாச்சு. வேறு எதையோ தேடும்போது கூகுள் சர்ச்சில் பார்த்தா மேலே என்னுடைய பேர் ஆதிரா முல்லை என்று ஓடிக்கொண்டிருந்தது. ஐயோ நம்ம பேர் இருக்குன்னு என்னென்னு பார்க்கும்போது என்னுடைய கவிதைக்கு முதல் பரிசு ஈகரை வலைத்தளம், ஈகரை.net என்ற ஒரு தமிழ் களஞ்சியம் என்ற வலைத்தளத்தில் என்னுடைய கவிதைக்கு முதல் பரிசு. கத்தார்லேருந்து ஒரு 1000 ரூபாய் எனக்கு வந்து அவங்க செக் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வலைத்தளத்துலேயும் நான் நிறைய எழுத ஆரம்பித்தேன். அதுலேயே எனக்கு சிறந்த கவிஞர்னு பட்டம் கொடுத்தாங்க. அதில் இப்போ நான் தலைமை நடத்துனராக இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த வலைத்தளம் மூலமாக நிறைய தமிழ் தொண்டுகளும் செஞ்சிட்ருக்கோம். இப்போ சென்ற மாதம் கூட ஒரு கருத்தரங்கம், பன்னாட்டு கருத்தரங்கம், அந்த ஈகரை தமிழ் களஞ்சியம் ஆதிரா பதிப்பகம் என்று நான் புதிதாக தொடங்கியிருக்கிற என்னுடைய பதிப்பகத்தின் மூலமாகவும் ஆசான் கல்லூரியில் நாங்கள் நடத்தினோம். ஸோ அதிலிருந்து தொடர்ந்து எனக்கு கவிதை பயணமும் நடந்தது, கட்டுரைகளும் அதே போல் தான் எழுத ஆரம்பித்தேன். ஒரு கட்டுரை முதல்ல ஒரு இதழுக்கு எழுத ஆரம்பித்தேன். அவர்கள் வந்து அந்த பார்த்த உடனே நீங்கள் தொடர் எழுதுவீங்களான்னு கேட்டாங்க. முதல் கட்டுரைக்கே எனக்கு கிடைத்த அது ஒரு பெரிய வெகுமானமாக நான் நினச்சேன். தொடர்னா எப்படி எழுதுறான்னு கேட்கும்போது நானே தான் அதையும் கருத்து சொன்னேன். மருத்துவ இதழ் அது. சரி, அப்போ இலக்கியத்தில் மருத்துவம் என்ற தலைப்பில் எழுதினா நல்லா இருக்குமா, நான் அப்படி எழுதி தட்டுமான்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அந்த தலைப்பில் நான் தொடர் கட்டுரை இதழ்களில் எழுதியிருக்கிறேன். அதுபோல் பெண் தொடர்பான எல்லா மாத வார இதழ்கள்லேயும் நான் வந்து என்னுடைய எழுத்து பயணம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் எழுதிட்டுருக்கிறேன். சிற்றிதழ்கள்லையும் நிறைய எழுதிட்டுருக்கிறேன். பேராசிரியராக ஒரு படைப்பாளியா அப்படின்ற ஒரு பயணம் தொடர்ந்து இருந்தாலும் நம்மளுடைய இலக்கியங்கள் பற்றின ஒரு வாசிப்பு, ஒரு புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் வந்து தமிழ் இலக்கியங்கள் அதோட தொன்மை, அதோட சிறப்புகளை வந்து தமிழறிஞர்கள் பேசாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்வியல் சார்ந்த பல கருத்துக்கள் அன்றைக்கே அதில் புனையப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ் இலக்கியங்கள் பற்றி, அதோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். நான் என்னுடைய வகுப்பில் கூட மாணவர்கள்கிட்ட இதைத்தான் சொல்லுவேன், மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். ரொம்ப மார்க் வாங்கினவங்களாம் எங்கே இருக்கானே தெரியறதில்ல. முதல்ல வாசிப்பு அனுபவங்களை நீங்கள் ரொம்ப நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுவேன். அதற்கான முறையை மட்டும்தான். நான் ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்துட்டு கவிதை எழுத சொல்லுவேன், எழுதிட்டு வருவாங்க. அவ்வளோ ஆர்வமும் இருக்குது அவர்களிடம். அதுக்கு முதல்ல நான் வந்து சுவையாக அந்த பாடத்தை அவனுக்கு சொல்லணும், இலக்கியம் எப்படி இருக்கிறதுன்னு. பெருசாக தேடிலாம் எடுக்க வேண்டாம், எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாடலை சொல்கிறேன். எவ்வளவு வாழ்வியலுக்கு அது முக்கியமானது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளு. இது வந்து பட்டி தொட்டிகளில் கூட தெரிந்த வரி, அது ஐநா சபை வரைக்கும் போயிருக்கு, ஐநா சபையில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அடுத்த வரி யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நான் அடுத்தடுத்த வரிகளை அதில் நம்ம படிக்கும்போது தான் தமிழ் எவ்வளோ சுவையானது, எவ்வளோ நெறிப்படுத்துகிறது மக்களைன்னு. அதான் அந்த ஒரு பாடலை நாம் எழுதி செவரில் மாட்டி வச்சுட்டோம்னா நாள்தோறும் பார்த்தோம்னா போதும், பக்குவமாக நாம் வாழ முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லோருக்கும் தெரிந்த வரி தான். அதற்கு அடுத்த வரி பாருங்கள், தீதும் நன்றும் பிறதர வரா. நாம் எந்த துன்பத்தை அனுபவித்தாலும் அது நாம் செய்கின்ற பாவ புண்ணியத்தின் காரணமாக தான் வரக்கூடியது. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. அதுக்காக ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஒரு துன்பம் வந்துச்சுன்னு வருத்தப்படவும் தேவையில்லை, இல்லை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு குதித்து ஆடவும் தேவையில்லை. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதென்று. எல்லாருமே ஒரு ரிட்டன் டிக்கெட்டோட தான் ஜேர்னி பண்ணிகிட்ருக்குறோம், வந்திருக்கிறோம். என்ன டேட் இன்னும் மென்ஷன் பண்ணலை, எல்லாருடைய இதுலையும் ஆர்எஸ்சியில் இருக்கிறோம் இப்போதைக்கு. இப்போ சாவு என்பது இருக்குது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சாவதும் புதுவதென்று, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. அதனால் நீ வாழ்க்கையை சந்தோஷமாக குதிக்கவும் தேவையில்லை. ஐயோ என்னால் வாழவே முடியலையே, இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுத்துட்டானே, அந்த கடவுளை முன்னாடி வரட்டும் என்றெல்லாம் நம் வையவும் தேவையில்லை. வாழ்தல் இனிதென்ற மகிழ்ந்தலும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. எப்படி அப்போ வாழ்க்கை இருக்குங்கிறத, அதாவது தமிழன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பிரச்சனைகளை மட்டும் சொல்லிட்டு விடுறவன் இல்லை, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அடுத்தடுத்த வரிகளில் கொடுத்துருவோம். அடுத்த வரி என்ன சொல்ல, வாழ்க்கை எப்படிப்பட்டது, பெரிய மலையிலேருந்து ஒரு தண்ணி இறங்கி ஓடி வருது. அப்படி ஓடி வருகின்ற நீருக்குள்ளே ஏதேனும் ஒரு மிதவை மிதந்து கொண்டு இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. அது என்ன ஆகும், அந்த நீர் போகின்ற பாதை வழியாக தான் அதுவும் போய்கொண்டே இருக்கும். வாழ்க்கை என்பது அப்படி தான். கல் பொறுதிறங்கு மல்லல் பேரியாற்று நீர் வழிபடும் ஆறுயிர் முறை வழிபடும். எப்படி பெரிய மலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய தண்ணீர் வழியாகவே அதில் மிதக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் மிதக்கிறதோ அது போலவே வாழ்க்கை என்பது ஊழ்வினையின் பயனாக போய்கொண்டே இருக்கும். இதை சாதாரணமாக தெரிஞ்சுக்கலையாமா. காட்சியின் தெளிந்தனம், அதுவும் யாரோட காட்சினா திறவோர் காட்சியில் தெளிந்தனம். எங்களுடைய முன்னோருடைய வாழ்க்கையை அப்படியே அனுபவித்து நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. ரொம்ப பெரிய சான்றோரை பார்த்து ஐயோ என்ன புண்ணியம் பண்ணோம், எப்படி இருக்கான்னு வியக்கவும் தேவையில்லை.
குறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்களை பார்த்து இழிவாக நாம் பார்க்கவும் தேவையில்லை. மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அதை விடவும் சிறியோர்களை நாங்கள் இகழவே மாட்டோம். இந்த ஒரு பாட்டை நம்ம அடிக்கடி படித்தா சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா வாழ்க்கை வந்து பண்பற்றும். நம்மளுடைய வாழ்க்கை நல்லது கெட்டது துன்பம் இன்பம் எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி ஒரு அழகான நிறைய பாடல்கள் இருக்குது. நான் 1 2 உங்களுக்கு இன்னும் 2 பாட்டு சொல்லணும்னு கூட ஆரம்பத்தில் இன்னொரு பாட்டு சொல்லுவார். பல்சாண்டீரே பல்சாண்டீரே பயனின் மூப்பின் பல்சாண்டீரே. வயசானதுக்கப்புறம் நம்மளுடைய பயன் யாருக்குமே இருக்காது. நாமே வேலை செய்ய முடியாமல் நம்மளுடைய பணிகளையே யாராவது செய்வார்களா என்று காத்து கொண்டு இருப்போம். அப்போ அந்த யமன் நம்மளை தேடிக்கொண்டு வரும்போது ஐயோ நல்லது எதுவுமே செய்யலையே என்று வருத்தப்படக்கூடாதாம்மா. அது ஒரு நீண்ட பாட்டு, அதனால் நான் கடைசி வரிகளை மட்டும் சொல்கிறேன். அது சொல்லிகிட்டே வந்தவர் என்ன சொல்வார்? கணிச்சு கூர்ம்படை கடுந்திரள் ஒருவன் பிணிக்கும் காலை வருந்துவீர் மாதை. அப்போ போய் வருந்துவீங்க, அதனால் அப்படி வருந்தாதீங்க. நல்லது செய்தல் ஆற்றீர். எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. முடியலை அப்படின்னா அல்லது செய்தல் ஓம்பு மீன். யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்ந்துட்டு போங்க, அதுவே உங்களுக்கு எல்லோரும் உவப்பது. அன்றியும் நல்லாற்றுப்படும் வழியும் அதுவேம்பாரு. அதுதான் வாழ்க்கை என்பது. நல்லது செய்யணும், இல்லை முடியலைன்னா யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் நம்ம இருக்கலாம். இப்படி அறிவுரை சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது. சரி, இதை சொல்லிட்டா மாணவர்களுக்கு இன்பம் கிடைக்குமா? போங்கம்மா உங்களுடைய அறிவுரை எதுவும் சொல்லுவார்கள். ஆனால் காதல் பாடல்கள் எத்தனை இருக்குது. இலக்கியம் வந்து இன்பமானது. அதுவும் தமிழ் இலக்கியத்தை போல இன்பத்தை தரக்கூடிய ஒரு இலக்கியம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். பாரதி சொல்லுவாள்ல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்பா. பல மொழிகளை கற்றவன் பாரதி. நானும் கூட பார்த்திங்கன்னா 4 மொழிகள் எனக்கு ஓரளவு. கன்னடம் தெரியும் நல்லா. என்னுடைய தாய் எனக்கு கொடுத்த மொழி கன்னடம். என்னுடைய தாய்நாடு கொடுத்த மொழி தமிழ். ஆங்கிலம் நான் கற்றுக்கொண்ட மொழி. தெலுங்கு நான் விரும்பி இதை பேசணும்னு கற்றுக்கொண்ட மொழி. இதிலெல்லாம் பார்க்கும்போது என் தமிழ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்பத்தை என்னுடைய கன்னடம் கொடுப்பதில்லை. அதனால் அவ்வளோ ஒரு அருமையான மொழி. அப்போ மாணவர்கள் இப்படி நினைப்பாங்களே, வெறும் அறிவுரை மட்டும்தானா தமிழ் என்று சொன்னால் இல்லை. அதை தாண்டி இருக்குது. காதல் இருக்குது, வீரம் இருக்குது, இயற்கை வர்ணனைகள் அவ்வளவு இருக்குது. காதலை ஒரே ஒரு பாடல் சொல்கிறேன், இதுவும் கூட நீங்கள் கேட்ட பாடல் தான். ஆனால் எவ்வளோ அது மகிழ்ச்சி கொடுக்குதுன்னு பாருங்கள். காதலை அது வந்து பல திரைப்படங்களில் அதை எடுத்து ஆண்டு இருக்கிறாங்க. இப்போ சின்ன பாடல் தான். நியாயும் நியாயும் யாராகியரும் எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளிர் நீயும் நானும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஒரு காதலனும் ஒரு காதலையும் பார்த்துக்கிறாங்க. அந்த காதலி கொஞ்சம் சந்தேகப்படுறான், இவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக அந்த தலைவன் சொல்கிறான் அந்த வார்த்தையை, செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. அந்த செம்மண் நிலத்தில், இதுக்கு பல பேர் பல வகையான கருத்துக்கள் சொன்னாலும் மாணவர்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய கருத்து என்பது இதுதான். செம்புல நீரில், செம்மண் நிலத்தில் தண்ணீர் விழுந்தால் அந்த தண்ணீரும் செம்மண்ணும் ரெண்டும் ஒன்றாக கலந்து விடும், பிரிக்க முடியாது. அதுபோல் நம்மளுடைய காதலும் பிரிக்க முடியாமல் இருக்கும் என்று தலைவன் சொல்லுவான். சொல்லி அந்த காதலியை வந்து ஆற்றுப்படுத்தக்கூடியது. தலைவி பேசுவது போல் மிக அழகான செயல்கள் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. அது தலைவியை தாண்டியும் செவிலித்தாய் பேசுவாள். நம்ம இப்போ வந்து வேலைக்கார பெண்மணின்னு சொல்கிறோம். அவங்கள தான் ஒரு காலத்தில் செவிலித்தாய்ன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தாய் வளர்ப்பதை விடவும் அந்த செவிலித்தாய் தான் அந்த குழந்தைய ரொம்ப அழகாக வளர்த்துருப்பான். அந்த குழந்தை திருமணம் ஆகி வேறு ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த தாய் செவிலித்தாய் போய் பார்த்துட்டு வந்துட்டு எவ்வளோ பெருமையாக சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்குது. இது ஒரு சின்ன கதை மாதிரி தான், அதை நான் சொல்லிடுறேன். ஒரு தலைவன், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலிக்கிறாங்க. அது வந்து நம்ம இலக்கியத்தில் சொல்லும்போது தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்க. அந்த இருவரும் காதலிக்கும் போது 2 பேர் வீட்லேயுமே ஒத்துக்கிறது இல்லை. பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அந்த காலத்துலேயும் அது இருந்திருக்கு. அப்படி ஒத்துக்கொள்ளாத போது அவர்கள் என்ன செய்வாங்க? உடனே வந்து நம்ம ஊரில் இந்த பாஷையில் சொன்ன அந்த கொலிகள் லாங்குவேஜில் ஓடி போயிடுவாங்க என்று ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. அதுக்கு கூட தமிழின் அழகான பேரை வச்சோம், உடன்போக்கு அப்படிங்கிறான். அது ஏன் அந்த உடன்போக்கு வருகிறது? அது என்ன தப்பான விஷயமா அப்படி போவது? இல்லை. உயிரை விட மானம் பெரியது, மானத்தை விடவும் கற்பு பெரியதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு மானம் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய கற்பு போகக்கூடாது. கற்புனா மனம் சம்மந்தப்பட்டதா உடல் சம்மந்தப்பட்டதாங்கிற வாக்குவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த பெண் என்ன நினைக்கிறான்? அவனை நான் மனசில் வாங்கிட்டேன், என்னுடைய மனதில் அவன் இருக்கிறான், வேற ஒருவனோடு நான் வாழ முடியாது. அப்போ என்னுடைய மானம் போனாலும் பரவாயில்ல, நான் அவனோடு சென்று வாழ்கிறேன், அவன் உடன் செல்கின்றாள். அதுதான் உடன்போக்கு. அதை தான் நம்ம வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி உடன்போக்காக சென்ற அந்த பெண்
அங்கே நல்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். இந்த செவிலித்தாய்க்கு ஒரு ஒரு ஆதங்கம், எப்படி இருக்கிறா நம்ம பொண்ணை போய் பார்த்துட்டு வரணும்னு. அம்மா வந்து கோபத்தில் இருக்கிறா, ஆனால் இவ தான் தொடர்ந்து அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டி அந்த மாதிரி வளர்த்தவள். போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி போனான். போயிட்டு அந்த மகளை பார்த்துட்டு வந்துடுறா. வந்து இந்த அம்மா கிட்ட சொல்லி அந்த அம்மாவையும் அவளையும் சேர்க்கணும், அந்த கடமை அவளுக்கு இருக்கா. வந்து சொல்கிறா, நான் வந்து தங்க கிண்ணத்தில் சாப்பாடு பால் சாதம் வைத்துக்கொண்டு, பால் தேன் எல்லாம் ஊற்றி அருமையான சாதம் வைத்துக்கொண்டு ஒரு கையில், இன்னொரு கையில் வந்து பெரம்பு வைத்துக்கொண்டு அடிப்பது வழக்கமே இல்லை அந்த காலத்தில். அதை வந்து லேசாக பயப்படுறதுக்கு, சாப்பிடு இல்லாட்டி அடிச்சிருவேன்னு சொல்லுவதற்காக பெரம்பு வைத்திருக்கா. அந்த பெரம்பு கூட அப்படி தட்டும்போது எங்கேயாவது வலித்து விடுமோ என்பதற்காக பூவால் அந்த பெரம்பை சுற்றி வைத்திருப்பாங்களாமா. பூந்தாலை சிறுகோள்னு அந்த பெரம்புக்கு பேர். அதை வைத்து கொண்டு இவ தோட்டம் முழுவதும் ஓடுவா, சாப்பிடு சாப்பிடுன்னு. அந்த பெண் சாப்பிடவே சாப்பிட மாட்டான். ஓடி ஓடி இவளால் மூச்சு இறைக்க இந்த செவிலித்தாய் சாப்பிடாமல் இருந்த அந்த பெண் ஒரு காலத்தில் பொற்கிண்ணத்தில் நான் சாப்பாடு கொடுக்கும்போது உண்ணாமல் என்னை விளையாட்டு காட்டிய அந்த பெண் இப்போ அங்கே எப்படி தெரியுமா இருக்கிறா? கணவன் வீட்டில் ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை உண்கின்றால் ஒரு வேளை உண்ணாமல் இருக்கிறா. அப்படி இருக்கும்போது நாம் இந்த காலத்து பெண்களாக இருந்தால் எப்படி பேசுவோம்? எங்கள் அப்பா வீட்டில் அப்படி வசதியாக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள்ல. அதை நினைத்து கூட பார்க்காமல் அந்த பெண் தன் கணவனோடு இன்பமாக இல்லறம் நடத்துகிறாள் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன அழகான கதைகள் இருக்கும். அதில் என்னென்னா அகப்பாடல்கள்னு சொல்லுவோம், காதல் பாடல்களே. இந்த காதல் பாடல்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா கதை பாடல்களாக இருக்கும். அந்த தலைவனும் தலைவியும் எப்படி இருக்கிறாங்க, அவர்களுடைய இன்பமான வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு அகம் சார்ந்து அந்த கதைகள், ஒவ்வொரு சின்ன சின்ன கதைகளாக சொல்லி பண்பாட்டை கற்றுக் கொடுத்த அழகான இலக்கியம் இது. மனிதர்கள்கிட்ட மட்டும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், விலங்குகளிடம் இருக்கின்ற காதல்களை அவ்வளோ அழகான சொன்ன இலக்கியம் தமிழ் இலக்கியம். என்ன அழகுங்க! குரங்குன்னு சொல்லிடுவாங்க, ஆங்கிலத்தில் மங்கியும்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை நீங்கள் தமிழில் சொல்லி பாருங்கள், ஆண் குரங்குக்கு ஒரு பெயர், பெண் குரங்குக்கு ஒரு பெயர். யானைக்கு எலிஃபண்ட்டும்பாங்க ஆங்கிலத்தில், ஆனால் தமிழில் யானைக்கு சற்றக்குறைய 70 பெயர்கள் இருக்கிறது. அதே ஆண் யானைக்கு களிறு, பெண் யானைக்கு பிடி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பேர் வைத்தவன். ஒரு குரங்கோட ஒரே ஒரு காதல். இருவரும் வந்து குற்றால குறவஞ்சி பாடல் நீங்கள் கேட்டுருந்துருக்கலாம், கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த காதல் தலைவன் என்ன பண்ணுறான், குரங்கு தலைவன். குரங்குக்கு வந்து ஆண் குரங்குக்கு வானரம்னு அங்கே சொல்லிடுறாங்க, அதில் பெண் குரங்குக்கு மந்தின்னு பேர். இது என்ன பண்ணுதாமல் ரொம்ப தூரத்தில் போய் அலைஞ்சி போய் கனிகளை பறித்து கொண்டு வந்து தன்னுடைய பெண் குரங்குக்கு ஊட்டுது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் அது கொண்டு வந்து அந்த கனியை கொடுத்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து சாப்பிடுன்னு கெஞ்சும். இது என்ன பண்ணுமா, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சிக்கும், ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஒன்றும் வேணாம், நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அது கொஞ்சமாமா. அப்போ அது திரும்பவும் சொல்லி அந்த கனியை ஊட்டி விடும். அப்படி ஊட்டி விடும்போது அதுலேருந்து ஒரு சில துண்டுகள் கீழே விழுகுமாமா. இந்த துண்டுகளுக்கு தேவலோகத்திலேருந்து தேவர்கள் வந்து கெஞ்சி கொண்டு நிற்பார்களாமா. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர். காணவர்கள்னால் காட்டில் வாழுகின்ற அந்த மனிதர்கள். அப்படி ஒரு பார்வை பார்த்து, என்னையா சொர்க்கம், இங்கே பாரு எங்கள் நாட்டில் மலை, குறிஞ்சின்னா மலைப்பகுதி, அது இங்கே இல்லாத சொர்க்கமா, இங்கே வாங்க என் சொர்க்கத்தை நாங்கள் காட்டுறோன்னு சொல்லாமல் சொல்லுவார்களாம் காணவர்கள். அப்படி அழைக்கும்போது கமன சித்தர் வந்து காய சித்தி விளைப்பர். அவங்கெல்லாம் சித்தர்கள் தான். அங்கே வந்து மலைப்பகுதியில் மருத்துவ மூலிகைகள் நிறையா இருக்கும். அதை விட அந்த கடைசி 2 வரி இன்னும் சுவையாக இருக்கும். தேன் அருவி திரை எழுந்து வானின் வழி ஒழுகும். அருவிகள் மலையில் நிறையா இருக்கும். அதனுடைய அலை வந்து கீழே விழுந்து அந்த அலை மேலே வரைக்கும் தெரிக்குமாமாம். தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும். செங்கதிரோன் தேர்க்காலும் பறிக்காலும் வழுகும். செங்கதிரோன் அங்கே தேர் ஓட்டிட்டு போயிட்டுருப்பான் சூரியன், அவனுடைய குதிரையுடைய காலும் அது மட்டுமா தேரும் வந்து அப்படி வழுகுமாமா இந்த தண்ணி அங்கே மேலே பட்டதுனால. இப்படி சுகமான அழகான பாடல்கள்லாம் தமிழில் வந்து. அதே போல் கற்பை சொல்லி கொடுக்கக்கூடிய விலங்குகளுடைய பாடல் இருக்குது. குரங்கு, கணவனும் மனைவி, ஒரு குழந்தைக்கு முசுன்னு பேர். அதில் அந்த கணவன் மனைவி அந்த குழந்தை 3 பேரும் இருக்கிறார்கள். ஒரு மலையில் ஓடி விளையாடும் போது அந்த கணவன் இறந்துடுறான் ஆக்சிடெண்ட்டில். அப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்த கணவன் இறந்துடுறானே, என்ன பண்ணலாம்? இப்போ இந்த பெண்ணும் நினைக்குது, இந்த பெண் குரங்கு மந்தியும் நினைக்குது, நானும் இறந்துடணும், கைமை நோக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ இறக்கணுங்கும் போது அதுக்கு தடையாக எது இருக்குது அப்படின்னா அதனுடைய குட்டி குரங்கு இருக்குது.
இப்போ அதுக்கு மரம் தாவ கூட தெரியாத இந்த குட்டி குரங்கு எப்படி நம்ம விட்டு விட்டு இறப்பது, அந்த கடமை வந்து அதை தடுக்குதான். அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணுதாமோ, அந்த பெண் குரங்கு தன்னுடைய குட்டியை அழைத்து கொண்டு போய் உறவினர்களை ஒப்படைத்து விட்டு, இனிமேல் இந்த குழந்தைய உங்கள் குட்டி மாதிரி பார்த்துக்குங்க, இனிமேல் நான் வாழவே முடியாது, நான் இறக்குறேன் என்று சொல்லிவிட்டு மலை உச்சிக்கு எங்கே கணவன் விழுந்தானோ அந்த மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுமாமா. ஓங்கு மலை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும் காணல் நாடான்னு வரும் அந்த பாடல். அப்படி நல்ல விலங்குகள் கிட்ட கூட பண்பாடு இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய சுவையான இலக்கியங்கள் தமிழில் இருக்குது. சுகமான இலக்கியங்கள் அது. நிச்சயமா மேடம். தமிழ் இலக்கியங்கள் அதுவும் சங்க இலக்கியங்கள் பற்றி பேசினானா நம்ம நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கிற இந்த அரை மணி நேரம் போதாது அதனுடைய சிறப்புகள் சொல்கிறதுக்கு. ஒரு ஆசிரியராக ஒரு படைப்பாளியாக அவங்களோட பயணம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம். கவிதைகள் அப்படின்னு சொல்லும்போது கட்டுரைகள் நாவல்கள் எல்லாமும் நீங்கள் எழுதியிருக்கீங்க. இன்னைக்கு இந்த இந்த கவிதை உலகோட போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஒரு காலத்தில் வாசிப்பு குறைஞ்சிருந்தது, இப்போ மறுபடியும் வந்து மக்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, புக்ஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்க்குறோம். இந்த எழுத்துலகத்தோட போக்கு இப்போ எப்படி இருக்குது? எழுத்து உலகத்தை பற்றி வந்து நம்ம எழுத்தாளர்கள் நிறைய பெருகி இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இந்த வலைத்தளங்கள் வந்த காரணத்தினால எழுதுகிறவங்களாம் எழுத்தாளர்கள் அந்த மாதிரி ஆயிருக்கு. தரம் இருக்குது, தரம் இல்லை. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், எல்லோரும் எழுத பழகுங்க, தானாக வந்து விடும். அந்த பழக்கம் வரணும். உடனே எனக்கு சரியாக வராது, ஒருவர் எழுதுவதை பிறர் குறை கூறுவது, இதெல்லாம் கூட வளர்ச்சிக்கான அடையாளமாக இருக்காது. முதல்ல நிறைய சொல்லிவிட்டு பிறகு குறைய சொல்லுங்கள்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று மைனஸாக இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்குவான் எழுதுறவன். ஸோ எழுத்து பழக்கம் வந்து இப்போ அதுவும் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் வந்ததுக்கு அப்புறம் எல்லோரும் கவிஞர்கள். அவரவர்கள் எழுதுகின்றதெல்லாம் 2 வரி கவிதைகளாக ஆகிறது. அதையெல்லாம் தொகுத்து நூலாகவும் போடுறாங்க. அது புக்காக இருக்குது. புக்கில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப சீப்பாக அவர்களே இது பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க உங்கள் படைப்பை நாங்கள் போட்டுறோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய முன்னேறிட்டுருக்கு. வலைத்தளங்கள் காரணமாக, இன்டர்நெட் காரணமாக எழுத்து பயிற்சியும் முன்னேறியிருக்கு. வாசிப்பும் அதே போல் தான். எல்லா புத்தகத்தையும் தேடி படிக்க முடியாமல் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம். நானெல்லாம் வந்து அலைஞ்சிருக்கிறேன். ஒரு கன்னிமர நூலகத்துக்கு நான் கிட்டத்தட்ட இந்த சென்னைக்கு வந்ததுலேருந்து 15 ஆண்டுகளாக 18 ஆண்டுகளாக நான் வாசகராங்க. தினந்தோறும் சாயந்தரம் போய் அங்கே உட்காந்துருவேன். ஆனால் இந்த வலைத்தளங்கள் நெட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதனுடைய அந்த அந்த வேலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எனக்கு. நிறைய நான் வந்து நெட்டில் படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதுவும் நம்ம வந்து எல்லாத்தையுமே டவுன்லோடு பண்ணிவிட்டு எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்படி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வாசிப்பு எழுத்து 2மே பெருகித்தானே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு தமிழ் பேராசிரியராக, படைப்பாளியாக உங்களுடைய படைப்புலக பயணம் எப்படி ஆரம்பமானது? பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் முன்னாடி நாளில் போக முடியல அப்படின்ற ஒரு நிலை தாண்டி திருமணம் ஆகி 15 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி ஒரு படிப்பு அப்படிங்கிறத தாண்டி முனைவர் நிலைக்கு நீங்கள் உயர்ந்த இன்றைக்கி பல மாணவர்களை உருவாக்கிட்டுருக்கீங்க. மேடை பேச்சுக்கள்லையும் உங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி அது சார்ந்து நிறைய பேசியிருக்கோம். இலக்கியங்களோட சிறப்பு அப்படின்னு பேசும்போது நம்ம சங்க இலக்கியங்கள் நம்மளுக்கு விட்டு கொடுத்துட்டு போன பரிசு கொடைன்னு சொன்னால் எவ்வளோ கருத்துக்கள் அதில் புதைஞ்சிருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் நம்ம நல்லபடியாக வாழறதுக்கான வழிமுறைகள் எவ்வளோ தூரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பயணம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடங்களில் ஒரு பெண்ணாக உங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க. இன்னும் பெண்கள் மேம்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடியின மக்களாக இருந்தால் அவங்களோட சமுதாயம் அவங்க மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்களே போய் கிராமமாகவும் நிறைய சமூக பணியிலையும் உங்களோட ஈடுபாடை கொடுத்துருக்கீங்க. உங்களோட பயணம் சார்ந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அரசியலும் மதமும் கலக்கலாமா கூடாதா என்கிற விவாதங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. மதச்சார்பின்மை என்பது இந்தியாவினுடைய அழுத்தமான அரசியல் கோட்பாடு என்கிற நிலை இன்றைக்கும் வலிமையாக இருக்கிறது. இது இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதில்லை. காந்தியாரினுடைய காலத்திலேயே மதம் பற்றிய விவாதங்கள் நடந்திருக்கின்றன. சரியாக சொன்னால் காந்தியாரினுடைய வருகைக்கு முன்பு பாலகங்காதர திலகர் தான் அடிப்படையில் மதத்தையும் அரசியலையும் ஒன்றாக பிணைத்தவர் என்று சொல்ல வேண்டும்.
இன்னமும் சொன்னால் மதத்தின் அடிப்படையிலான அரசியலின் மூலம்தான் அவர் வெகுமக்களினுடைய செல்வாக்கையும் பெற்றார். அதனை யாரும் மறுக்க முடியாது. காந்தியாரினுடைய வருகைக்கு பிறகு எல்லாம் மாறின. காந்தியாரினுடைய வருகைக்கு பின்னால் திலகரினுடைய ஒளி கூட கொஞ்சம் மங்கிற்று என்று சொல்ல வேண்டும். ஆனால் காந்தியாராலும் தொடக்க நிலையில் மதத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. மதம் வேறு அரசியல் வேறு என்று சொன்னால் மறுபடியும் திலகரினுடைய கைதான் மூங்கும் என்பது தெளிவானது. தான் கோபாலகிருஷ்ண கோகலையை பின்பற்றுகிறவன். கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு மிதவாத அணியினுடைய தலைவர், திலகர் தீவிரவாத காங்கிரசினுடைய தலைவர் என்றுதான் 1920களில் அறியப்பட்டிருந்தது. நான் கோகலையினுடைய சீடன் என்று தன்னை சொல்லிக்கொண்ட காந்தியார் மதவாதத்தில் மட்டும் திலகரை தன் கைகளிலே எடுத்துக்கொண்டார். மதத்தையும் அரசியலையும் பிரிக்க முடியாது என்று வெளிப்படையாகவே 1920 காந்தியார் சொன்னார். 24 வாழ்க்கைக்கு மதமே அடிப்படை என்று அவர் எழுதியது இன்றைக்கும் பதிவாக இருக்கிறது. 1940 வரையில் காந்தியாரினுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருந்தது. 1940 அவர் இந்த கருத்தை மிக அழுத்தமாக சொன்னார். ஆனால் சட்டென்று 1942க்கு பிறகு மதம் பற்றிய காந்தியாரின் பார்வை மாறுகிறது. அதாவது மதத்தை அவர் மறுக்கவில்லை, ஆனால் மதத்துக்கும் அரசியலுக்குமான தொடர்பு எந்த எல்லைக்குள் இருக்கலாம் என்பதில் அவருடைய பார்வை மிக தெளிவாக மாறியிருக்கிறது. 1942 காந்தியார் சொல்லியிருக்கிற மிக தெளிவான ஒரு கூற்று, மதம் என்பது அவரவர் தனிப்பட்ட பிரச்சனை. இதைத்தான் 1917 சோவியத்தில் சொன்னார்கள். ஆஸ் ஃபார் as religion is concerned, இட்ஸ் a private affair என்று சொன்னார்கள். அது அவரவரினுடைய தனிப்பட்ட பிரச்சனை, இதை அரசியலில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த நிலைக்கு காந்தியார் வருகிற போது 1942, பிறகு 46 அதை வலியுறுத்தினார். மிக குறிப்பாக 1947 செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஒரு RSS கூட்டத்தில் காந்தியார் பேசினார். அந்த பேச்சு மிக முதன்மையானது. காந்தியாரினுடைய மரணத்துக்கு அந்த பேச்சும் ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும் என்று எண்ணப்படுகிற அளவுக்கு அந்த பேச்சுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் உண்டு. அவர் என்ன பேசினார் என்றால், அதைவிட முக்கியம் அவர் எங்கே பேசினார் என்பது. அவர் பேசிய இடம் RSS இயக்கத்தினுடைய கூட்டம். பேசிய செய்தி வேறொன்றுமல்ல, மதத்தையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது என்று சொன்னால் நான் சர்வாதிகாரியாக இருந்தால் இரண்டையும் இன்றே பிரித்து விடுவேன். அது மட்டுமல்லாமல் இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும் உரிய நாடு, இஸ்லாமியர்களெல்லாம் வெளியேற வேண்டும் என்று யாராவது சொல்வார்களேயானால், இஸ்லாமியர்களினுடைய வழிபாட்டு தலங்களை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் அல்லது அழித்து விடுவோம் என்று யாராவது சொல்வார்களேயானால் அவர்கள் இந்துயிசத்தை கொன்றவர்கள் என்று காந்தியார் சொன்னார். இதுதான் பிற்காலத்திலே நடந்தது. காந்தியாருக்கு பிறகு ஏறத்தாழ இந்த நிலைதான் நடைபெற்றது. ஆனால் என்ன ஆயிற்று? நாம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எதற்காக காந்தியார் தொடக்கத்திலே அப்படி மதத்துக்கும் அரசியலுக்குமாறு ஒரு பிணைப்பை உருவாக்கி பேசினார்? பிறகு எந்த அடிப்படையிலே இரண்டையும் பிரித்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். வேண்டுமானால் அதற்கு ஒரு அழுத்தமான காரணம் இருக்கலாம். 1920 இந்திய அரசியலில் அவர் நுழைகிற போது திலகரின் செல்வாக்கு வெகுவாக இருந்தது. 16-17 அவர் சபர்மதி ஆசிரமத்தினுடைய உண்ணாவிரதத்தை தொடங்குகிற அந்த நேரத்திலேயெல்லாம் திலகர் தான் ஒரு மிகப்பெரிய தலைவராக கருதப்பட்டார். எனவே திலகரினுடைய செல்வாக்கை மீற முடியாதவராக, என்னதான் தனக்கு குரு கோபாலகிருஷ்ண கோகலே என்று சொன்னாலும் திலகரினுடைய செல்வாக்கை மீற முடியாதவராக இருந்த காரணத்தால் அவர் அன்றைக்கு மதமும் அரசியலும் பிரிக்கப்பட முடியாதவை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் 1940களுக்கு பிறகு எல்லாமே நிலை தலைகீழாய் மாறுகிறது. 1937 நடைபெற்ற இந்து மகாசபையில் இது ஒரு நாடல்ல 2 நாடு என்று சாவர்கர் பேசுகிறார். இந்த 2 நேஷன்ஸ் தியரி என்று சொல்லுவார்கள். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் என்கிற அந்த இரு நாட்டு கொள்கையை முதலில் 37 இந்து மகாசபை மாநாட்டில் சாவர்கர் தான் பேசுகிறார். அவர்களும் நாமும் இனி சேர்ந்து வாழ முடியாது. அவர்களின் பாதை வேறு, அவர்களின் பயணம் வேறு இடத்திற்கு, அவர்களின் தத்துவம் வேறு, நம்முடைய தத்துவம் வேறு. எனவே 2 நாடுகளை வைத்துக்கொண்டு ஒரு நாடு என்று ஏன் நாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்று நேரடியாக கேட்டவர் சாவர்கர் தான். அதற்கு பிறகுதான்
மெல்ல மெல்ல எங்களுக்கு அப்படியானால் தனிநாடு கொடுங்கள் என்கிற அந்த முஸ்லீம் லீங்கினுடைய பாகிஸ்தான் தனிநாட்டு கோரிக்கையை அதற்கு பிறகுதான் வலுப்பெற்றது. எனவே 1940 காந்தியாருக்கு இன்னொரு நெருக்கடி வருகிறது. 20 இருந்த நெருக்கடி திலகரினுடைய அந்த ஆளுமையை தாண்ட முடியாத நெருக்கடி. 40 வந்த நெருக்கடி மதங்கள் அரசியலில் மிகவும் வலிமை பெற்று மதமே அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று பேசத் தொடங்கியதற்கு பிறகு அரசியலையும் மதத்தையும் இனியாவது பிரித்தாக வேண்டும் என்கிற எண்ணம் காந்தியாருக்கு ஏற்பட்டிருக்கலாம். எனவே இரண்டுக்கும் இரண்டு விதமான அழுத்தங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அழுத்தங்களை எல்லாம் தாண்டி காந்தியார் மிக நேர்மையாக அந்த செய்தியை வெளியிட்டார். எதுவாக இருந்தாலும் இந்த நாடு என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவான நாடு, மதச்சார்பற்ற நாடு, ஒரு மதத்தை என்னால் முன்னிறுத்த முடியாது என்று சொன்னார். 47 செப்டம்பர் 16 RSS கூட்டத்திலேயே அவர் அப்படி பேசினார். அதனுடைய விளைவுதானோ என்னவோ 1948 ஜனவரி 30 காந்தியார் நாதராம் கோட்சே என்கிற ஒரு இந்து மதத்தின் மீது மிகப்பெரிய வெறி கொண்ட ஒருவரால் சுட்டு கொல்லப்பட்டார். இப்போது நாம் பார்க்கலாம், அரசியலையும் மதத்தையும் பிரிக்க வேண்டும் என்று காந்தியார் சொன்னதற்கு பிறகு அவர் இந்துக்களுக்கும் எதிரியாக பார்க்கப்பட்டார், இஸ்லாமியர்களுக்கும் எதிரியாக பார்க்கப்பட்டார். 2 பேரும் அரசியலையும் மதத்தையும் பிரிப்பதை விரும்பவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஜின்னா அப்படி ஒரு மதவாதம் கொண்டவராக அரசியலுக்குள் நுழையவில்லை. ஆனால் காலப்போக்கில் அவரிடத்திலே அந்த ஆயுதம் எடுத்து கொடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் என்கிற தனி நாடு கேட்டே தீர்வோம் என்று 1940 தான் அந்த கோரிக்கை வருகிறது. 47 அவர்கள் பாகிஸ்தானை பெற்றுவிடுகிறார்கள். எனவே காலச்சூழலின் அடிப்படையிலே தான் கருத்துகள் எல்லாம் தீர்மானிக்கப்படும். எனவே காந்தியாருக்கு வந்த அந்த நெருக்குதல் மதத்தை விட்டு வெளியே வந்து அரசியலை தனியாக எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டிய கட்டத்திற்கு அவரை ஆளாக்கி இருக்கிறது. அதுவே அவர் மரணத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்திருக்க வேண்டிய சில அடிப்படை சட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம். கருக்கலைப்புங்கிறது சாதாரணமான விஷயம் தானே. இதென்ன மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் அப்படின்னு சொன்னால், கருக்கலைப்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு பிறப்பை தடுத்து நிறுத்துகிற ஒரு துர்ச்செயல். அதை எப்படி செய்யலாம், எப்பொழுது செய்யலாம் என்பது குறித்தான பார்வை இல்லாத நம்முடைய நாட்டிலே என்ன நடந்தது என்று கேட்டீர்கள் என்றால், ஒரு 12 வாரத்துக்குள்ளேயே ஒரு குழந்தைய 12 வாரத்துக்கு மேலான ஒரு குழந்தைய நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு அறிந்து கொள்ள முடியும். இதனால் என்ன நடந்ததுன்னா, ஒரு கட்டத்தில் நிறைய பெண் கருக்கள் அழிக்கப்பட்டன. ஏன்னா பெண் என்பவள் இந்த நாட்டில் மிகப்பெரிய சுமை, பாவம். அவள் வச்சா அவளுக்கு செலவு தான். ஆண் குழந்தைன்னா வரவு, பெண் குழந்தைன்னு செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பெண் குழந்தைகள் வேண்டாம் என்று நினைக்கிற பெற்றோர்களும் அதற்கு காரணமாக இருக்கிற சமூகமும் சேர்ந்து 12 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது கண்டுபிடிச்சி அதில் அழிச்சிருவாங்க. எனவே அந்த சூழ்நிலையில் தான் 12 வாரங்கிற ஒரு கட் ஆஃபை வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னீங்கன்னா, 12 வாரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கருவை மட்டுமே கருக்கலைப்பு செய்ய சட்டம் அனுமதிக்கிறது. சரி, அதுக்கப்புறம் 12 வாரத்தில் இருந்து இத்தனை வாரத்திற்குள்ள ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வரைக்கும் அனுமதியோடு நம்ம கருக்கலைப்பு செய்ய முடியும். யார் கருக்கலைப்பு செய்வது? அரசாங்க மருத்துவர்கள் மட்டுமே கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்று சட்டம் ஆரம்பித்த புதிதில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பல மருத்துவர்கள் சட்டத்திற்கு புறம்பான வகையிலே கூட இன்றைக்கு கருக்கலைப்புகளை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, ஏன் இந்த கருக்கலைப்புக்கு இப்படி ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. அப்போ அந்த பலாத்காரத்தினால் ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அது மன ரீதியாக அந்த பெண்ணை பாதிக்கும் என்றால் நீங்கள் கருக்கலைப்பு செய்யலாமா அப்படின்னு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியை தான் சமீபத்தில் உச்சநீதிமன்றம்
மும்பையில் வந்து பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மூளை வளர்ச்சி குறைபாடான கருவை கலைப்பதற்கு உத்தரவிட்டது. 26 வாரத்துக்கு மேலே போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு கருவை வந்து கலைப்பதற்கான உத்தரவை வந்து போட்டிருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மனரீதியாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண் பாதிக்கப்படுவாள் என்று தெரிந்தால் அதை வந்து கருக்கலைப்பு செய்ய முடிகிறது. இல்லை உடல் ரீதியான பாதிப்பு, குழந்தைக்கினுடைய வளர்ச்சி என்ன மாதிரி இருக்குது, மூளை வளர்ச்சி இல்லையா, இல்லை அங்ககீன குறைபாடுகளோட பிறக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள் வருகிற பொழுது கூட அவற்றை வந்து நம்ம வந்து கருக்கலைப்பு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் இந்த சட்டம் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அவர்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற பீரியட் இருக்குது பாருங்கள், அது ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை பகுதியை சார்ந்த ஒரு தம்பதியர் 2 பேருமே வந்து எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தைக்கு வந்து குறைபாடு இருப்பதாக நான் அறிகிறேன், என்னால் இது வேண்டாம், மன ரீதியாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னபோது டாக்டர்ஸ் வந்து கருக்கலைப்பு செய்ய மாட்டேன்ட்டாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு உச்சநீதிமன்றம் கருக்கலைப்புக்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஓரிரு வாரங்களிலேயே குழந்தை தானாகவே கலைந்து விட்டது. அப்போது அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து ஏற்படுத்தியது. ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்தது, விவாதமாக நடைபெற்றது. அதனால தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது வரவேற்கத்தகுந்த தீர்ப்பாக பல மருத்துவர்கள் பார்த்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரியான அங்ககீனமுள்ள குறைபாடு உள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தெரிஞ்சுக்கிறது சிறுநீரக கோளாறாக இருக்கட்டும் அல்லது இதய கோளாறாக இருக்கட்டும், அந்த வாரம் இருக்குது பாருங்கள், அந்த 22வது வாரத்துலேருந்து 24க்குள்ளே தான் அது வந்து நல்லா தெரியவே வருது. எனவே அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ரொம்ப மிக மோசமான குறைபாடுகளை அறிய முடியும். எனவே வந்து அதுக்காக அந்த டைம் கொடுப்பது சரியான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கருக்கொலைக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த சட்டம் கொண்டு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து ஒரு சில மருத்துவர் மத்தியில் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பெண்களை தான் கொண்டுக்கிட்டே வந்தோம். அதனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஒரு மேட்ரிமோனியல் பீரோவில் போயிட்டு நீங்கள் ஆண்கள் எவ்வளோ பேர் பதிவு செஞ்சுருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் பதிவு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள், பெரும்பாலும் ஆண்களது எண்ணிக்கை காட்டிலும் பெண்களது எண்ணிக்கை குறைந்து கொண்டு தான் இருக்கிறது. காரணம், நடைபெற்ற கருக்கொலைகளும் சிசு கொலைகளும்னு நம்ம மறந்துடவே கூடாது. எனவே பெண்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கு இது ஒரு காரணமாகி விடுமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. சரி, ஒரு வயிற்றுல குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விட்டு அந்த கருச்சிதைவு ஏற்பட்டு வருகிறது. அப்போ அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 3 மாதம் வரைக்கும் தண்டனை அப்படின்னு நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிறது. அது 314, 15, 16, 17 எல்லாமே ஐபிசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருச்சிதைவு குறித்தான குற்றங்கள். ஒருத்தர் வந்து தெரியாமல் செஞ்சிட்டாங்க, அது சின்ன வயசில் இருந்தவங்க செஞ்சிட்டாங்க, அந்த 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த மாதிரி செஞ்சிட்டாருன்னா அதுக்கு என்ன தண்டனை? இல்லை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வயசில் இருக்கிறவங்க தெரிஞ்சே வந்து அந்த குழந்தையை அழிக்கணும்னு செஞ்சால் 10 வருஷம் வரைக்கும் தண்டனை. பெரும்பாலான வீடுகளில் சண்டை வரும்போது, இந்த குழந்தைய பெற்றாதாண்டி உனக்கு இந்த சொத்தில் வாரிசு வருது அப்படின்னு சொல்லியே எட்டி உதைத்து கருச்சிதைவை ஏற்படுத்துகிற பல இடங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயங்கள் செஞ்சால் அதுக்கு 10 வருஷ சிறை தண்டனை. இப்படி இந்த பொண்ணை பிடிச்சி இங்கிருந்து மேலேருந்து தள்ளி விட்டா கருச்சிதைவு ஏற்படும்னு தெரிஞ்சே ஒருத்தர் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் 10 வருஷ தண்டனை. ஆக எந்த ரீதியிலேயும் பெண்களை அந்த காலத்திற்கு மேற்பட்ட காலத்தில் இந்த மாதிரி கருச்சிதைவு செய்யப்படுகிற பொழுது அவர்கள் விருப்பம் இல்லாமலே செய்கிற இந்த நிகழ்வுகள் வந்து இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே குற்றம் என்று சொல்லப்படுகிறது. எனவே கருக்கலைப்புங்கிறது சாதாரண விஷயம், ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு நாம் நினைக்கிற விஷயமே அல்லங்க. இது மனித சமுதாயத்தின் பேரழிவாக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கிற முறையில் தான் என்ன சொன்னாங்க, மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்திய தண்டனை சட்டத்தில் பல பிரிவுகளை கொண்டு வந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே தேவையற்ற முறையிலே சட்டத்திற்கு மீறிய கருக்கலைப்பை மருத்துவர்களும் செய்யக்கூடாது, மற்றவர்களும் செய்யக்கூடாது, அதற்கு பெண்களும் உடந்தையாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இதை நிறைவு செய்கிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே.
வணக்கம் நேயர்களே. நாம் இப்பொழுது மிதமான மற்றும் மைல்டு ரிட்டார்டேஷன் பற்றி நாம் பார்ப்போம். அதாவது போன வாரம் நாம் பேசியது போல், அதாவது மிதமான மாடரேட் மென்டல் ரிட்டார்டேஷன், அந்த குழந்தைகளை நாம் எப்படி நாம் காண்பது, எப்படி கண்டுகொள்வது, அறிகுறிகளை எப்படி கண்டுகொள்வது, எப்படி நாம் தவிர்ப்பது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த குழந்தைகள் 8வது வரை 5வது வரை நல்லா படிப்பார்கள். 5ற்கு பிறகு 6ஆம் கிளாஸ் பார்த்தோம்னா மார்க் கொஞ்சம் குறையும், 7ல் கொஞ்சம் குறையும், 8ல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். பெற்றோர் சொல்வார்கள், ஸோ 5 வரை நன்றாக படித்தான குழந்தை இப்பொழுது படிப்பில் கவனம் செலுத்துவதில்லை, மார்க்கள் அதாவது மதிப்பெண்கள் குறைந்து கொண்டே வருகின்றது என்று பார்த்தோம் என்றால் 5லிருந்து படிப்படியாக அழகாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸ்டெப் லேடர் என்று பேர். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து 8வது கிளாஸுக்கு அப்புறம் படிக்க முடியவில்லை, மார்க்கில் குறைந்து விட்டது, எப்படியும் தள்ள வேண்டும், 10ஆம் கிளாஸ் எப்படியும் படிக்க வேண்டும், பாஸ் பண்ண வேண்டும். ஏன்னால் இந்த 10 வரை படித்தால் தான் நல்ல ஓரளவு இந்த சமுதாயத்தை நாம் நிலைத்து நிற்க முடியும். ஸோ 10 வரை எப்படி சமாளிப்பது என்பது ஹெட்மாஸ்டர் சொல்லி இல்லை ரெக்கமெண்ட் பண்ணி தூக்கி 10 வரைக்கும் வந்து விடுவார்கள். 10ல் வந்து அந்த பையன் சிக்கிறோம், அதுக்காக 10 பாஸ் பண்ணது பெரும் காரியமாக இருக்கும். இவர்கள் தான் மாடரேட். அது 40 முதல் 55 அதாவது வரை இந்த குழந்தைகளை நாம் என்ன செய்வது, இவர்களை நாம் ட்ரெயின் பண்ணலாம். ட்ரெயினபிள் குழந்தைகள் என்று பெயர். இவர்களுக்கு படிப்பு என்பது வராது, படிப்பு என்பது மிக மிக கஷ்டம். நாம் சில பெற்றோர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் அந்த குழந்தை எப்படியாவது அதாவது பணம் செலவழித்து ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த குழந்தைகளை படிக்க விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தவறு அது. அது இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு ஓசோன் ஓட்டைக்கு அடைக்கு போகிறவர்கள் இவர்கள் தான் புதுமையான ஒன்றை உருவாக்குகிறவர்கள், மறந்துவிடக்கூடாது. இந்த மைல்டு அண்ட் மாடரேட் ரிட்டார்டேஷன் உள்ளவர்கள் தான் இந்த நாட்டுக்கு புது பாதை உருவாக்குகிறவர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் டிஸ்லெக்சியா, பள்ளிக்கு அதாவது பள்ளியில் ஸ்கூல் ட்ராப் அவுட்னு சொல்வார்கள். பள்ளிக்கு போகவில்லை, பள்ளி விரட்டி விட்டார்கள், நீ படிப்பதற்கு லாய்க்கில்லை போ என்று திறத்து விட்டார்கள் தாமஸ் ஆல்வா எடிசனை. தாய் என்ன பண்ணினாள், என் குழந்தைக்கு ஏதோ சக்தி ஏதோ இருக்கின்றது, என் குழந்தை படிப்பு தான் வரவில்லை என்று அவள் குழந்தையை என்கரேஜ் பண்ணினாங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன். இன்று நாம் இருக்கின்றோமே எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். இந்த மின்சாரம் இல்லாமல் முடியுமா? இன்று நம்ம அடிப்படையே மின்சாரம் தான், எதில் எடுத்தாலும் மின்சாரம் தான். அதை கண்டுபிடித்தது தாமஸ் ஆல்வா எடிசன். ஸ்கூல் ட்ராப் அவுட். தாய் அசந்து போகவில்லை, வாடவில்லை, கவலைப்படவில்லை, யோசிக்கவில்லை. ஆனால் காக்னிஷன் வேவ், அதாவது அறிவுத்திறமாக யோசித்தால் இந்த குழந்தையை நான் முன்னுக்கு கொண்டு வர முடியும். நான் சொல்லுகின்றேனே 30% தாயின் கையில் இருக்கின்றது என்று. அந்த தாய் தான் அந்த தாய். என் குழந்தையை நான் கொண்டு வருவேன் என்று அந்த குழந்தையை ஒரு முன்னோடியான ஒரு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானியாக, விஞ்ஞானத்தின் தந்தை என்று சொல்கின்ற அளவுக்கு விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாக அவர்களை உருவாக்கினார்கள். 1135 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். 1 அல்ல 2 அல்ல. காப்பீட்டு திறனை உருவாக்கினார், இன்சூரன்ஸ் பாலிசி உண்டாக்கினார். அவர் முதலில் அதாவது மின்சாரத்தை கண்டுபிடித்த பிறகு, மின்சாரம் கண்டுபிடித்து விட்டது, பல்ப் எரிகின்றது, மனைவியிடம் கேட்கின்றார், இது பார் மின்சாரத்தை பார் எப்படி எரிகின்றது என்று. அதுக்கு மனைவி சொன்னார்கள், முதல்ல அணைத்து விடுங்கள், எனக்கு தூக்கம் வரவில்லை என்று சொன்னார்கள். பாருங்கள் அவர் எவ்வளவு கண்டுபிடித்தார். அந்த மனைவிக்கு அதை அதாவது அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அவர்களுக்கு தெரியவில்லை, விழிப்புணர்வு இல்லை. இது அணையுங்கள், எனக்கு தூக்கம் கிடைக்கின்றது, அணையுங்கள் என்று சொன்னார். அவர் மற்றவரிடம் போய் கூறினார், இதை பயன்படுத்துங்கள், அதாவது கேண்டில், அதாவது மெழுகுவர்த்தியை விட இதனுடைய குறைவு, செலவு குறைவு, மிக குறைவான செலவில் இந்த மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளலாம், மெழுகுவர்த்தியினால் அதிகமான செலவு இருக்கின்றது என்று கூறினார்கள். பல பேர் கேட்டார்கள், சில பேர் கேட்கவில்லை. அரசாங்கத்திடம் சென்றார், இதுக்கு நீங்கள் டேக்ஸ் போடலாம், இந்த மின்சாரத்துக்கு நீங்கள் வரி போடலாம் என்று கூறினார்கள். அதன் மூலமாக மின்சாரம் பிரதிபலிக்கப்பட்டது. இந்த மின்சாரம் இல்லாமல் முடியுமா? ஒரு முறை அவருக்கு ஒரு காது கேட்காது. ஒரு முறை அவர் இதுபோல் விஞ்ஞானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ரயில்வே ஊழியராக பணியாற்றினார். ஆரம்ப காலத்தில் ரயில்வே ஊழியராக பணியாற்றும் பொழுது அவருக்கு பணி ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்தில் ஒரு கேரேஜில் உட்கார்ந்து தன்னுடைய ரசாயன தொழில்களை, விஞ்ஞானத்தை அவர் செய்து கொண்டிருப்பாராம். அந்த நேரத்தில் ஒரு முறை அவர் செய்து கொண்டிருக்கும்பொழுது, அதாவது பக்கத்தில் உள்ள போகியெல்லாம், அதாவது ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட்லாம் தீ எறிந்து கொண்டிருக்கின்றது. இவர் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்ந்து அவர் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார். மூத்த அதிகாரி வந்து கோபப்பட்டார், இவ்வளோ தீ எறிந்து கொண்டிருக்கிறது, இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாரே, ரசாயன பரிசோதனை பண்ணி கொண்டிருக்கின்றாரே என்று ஓங்கி ஒரு அடி அடித்தாராம். அன்று தான் அவர் காது செவிடானதாம்.
ஒரு காது அவரை கூறியிருக்கின்றார், ஒரு காது செவிடாக இருக்கிறது என்று. அதையும் பொருட்படுத்தாமல் அவர் ஆராய்ச்சியில் மும்பரமாக இருந்து நாட்டுக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பை செய்தார். அதன் காரணமாகத்தான் அவர் இறந்த அன்று அமெரிக்கா முழுவதும் ஒரு நிமிடம் இருட்டடிப்பு செய்தார்கள். அவருக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு அவருக்கு ஒரு ஹோமேஜ் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அரசாங்கமே அமெரிக்கா முழுவதும் ஒரு நிமிடம் இருட்டடிப்பு செய்தார்கள். நோ கரண்ட். இருண்டது அமெரிக்கா, ஒரு நிமிடம் இருளில் மூழ்கி இருந்தது. அவருக்கு மரியாதை செலுத்தும் காரணமாக அப்பவே பெற்ற மனிதனாக அவர் மாற்றியது யார்? தாய். 30% தாயின் கையில். முடியுமா? முடியும், கண்டிப்பாக. ஆகவே நீங்கள் எந்த குழந்தையும் நாம் மாற்றிவிடலாம். சரி, இப்பொழுது நாம் எதை பற்றி பார்க்கின்றோம்? மாடரேட் பார்த்துவிட்டோம். அடுத்தது மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் என்பது மிக 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 குறைந்து அளவுதான் பாதிக்கப்பட்டிருக்கும். இது போல குழந்தைகள் கிட்டத்தட்ட 85% குழந்தைகள் இருக்கின்றார்கள். 85% குழந்தைகள் வெளியில் தெரியாது. இந்த குழந்தைகள்லாம் இவர்களும் மற்ற குழந்தைகளைப் போல அல்ல. இவர் நன்றாக இருப்பார். உடல் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. உடல் அழகாக இருக்கும், சீராக இருப்பார்கள். பள்ளியில் படிப்பு மட்டும் வராதவர்கள், படிப்பு மட்டும் அவர்களுக்கு வராத, மார்க்கெல்லாம் பின்தங்கி இருக்கும், மதிப்பெண்கள் வராது, படிக்க மாட்டார்கள். ஆனால் மற்ற வகையில் டெக்னிக்கலில் அவர்கள் கில்லாடியாக இருப்பார்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தை எப்படி வர வேண்டும் நினைக்கிறார்கள் என்றால் 5 நம்பரை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அதாவது 5 என்பது 5 இலக்க சம்பளம், 5 வகை சம்பளம் வாங்க வேண்டும் நினைக்கின்றார்கள். அதாவது 4 அடுத்த 4 சக்கர வாகனம் இருக்க வேண்டும். தன் குழந்தை பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும். தன்னுடைய குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. எப்படியெல்லாம் வர வேண்டும், தன் குழந்தையுடைய குணம் எப்படி, அவனுடைய அறிவுத்திறன் எப்படி, அந்த குழந்தையை எப்படி நாம் மாற்ற வேண்டும், இந்த துறையில் சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் எண்ணுவதில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் 5, 4, 3, 2, 1 என்று தான். 5 இலக்க சம்பளம், 4 வீல் 4 வீல் வாகனம், 3 அடுக்கு, அதாவது 3 அறை பெட்ரூம் கொண்ட ஒரு ஃப்ளாட்டு, 2 குழந்தைகள், ஒரு மனைவி. 2 குழந்தைகள், 3 அறை கொண்ட ஒரு ஃப்ளாட்டு, 4 சக்கர வாகனம், 5 இலக்கண சம்பளம் என்ற இடத்தில் தான் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நாம் அப்படி இருக்க வேண்டாம். நம்ம குழந்தை எந்த துறையில் சிறந்தது என்று நாம் தெரிந்து அந்த துறையில் நாம் அந்த குழந்தையை அனுப்பினோம் என்றால் அந்த குழந்தை மிக சீரான குழந்தையாக வரும், வெற்றியோடு திரும்பி வரும். நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ, அதாவது மகான்கள் இருக்கின்றார்கள், படிக்கவில்லை. நாம் பார்க்கின்றோம். அதாவது ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கி வந்தார். அவர் என்ன படித்து விட்டார்? அவர் திறமை இருந்தது, அந்த திறமை வெளியே கொண்டு வந்தார். அதுபோல் நமக்கு திறமைகளை, நம்ம குழந்தைகளோட திறமைகளை நாம் வெளியே கொண்டு வந்து அந்த குழந்தைகளை பிரகாசிக்க செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் எல்லோரும் போகின்றபடி எளிதாக நாம் ஏற்கனவே போட்ட பாதையில் நாம் சென்றுவிட்டு அதில் நாம் முன்னேறுவது என்பது அது சாதாரண ஒன்றது. ஆனால் எல்லா பெற்றோர்களும் அப்படி தான் நினைக்கின்றார்கள், தன்னுடைய இலக்கை எளிதாக அடைய வேண்டும் என்று. நாம் அப்படி செய்ய வேண்டாம். நாம் ஒரு வித்தியாசமான ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் தாயை போல, அந்த பெற்றோரை போல நாம் நம் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நல்லது பெற்றோர்களே. நன்றி, வணக்கம்.